Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In example 8.22, if u is equal to sin inverse of x plus y by root x plus root y, you have to show this. இந்த மாதிரி x dou u by dou x, y dou u by dou y இப்படின்னு வந்துட்டாலே ஆயிலர்ஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறன்றது ஒரு க்ளூ. x dou u by dou x, y dou u by dou y வந்துட்டாலே ஆயிலர்ஸ் தியரம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆயிலர்ஸ் தியரம் செய்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸான்னு செக் பண்ணணும். ஹோமோஜீனியஸான்னு செக் பண்ணுறதுக்கு எக்ஸுக்கு பதில் டிஎக்ஸும் ஒய்க்கு பதில் டிஒய்யும் போட்டால் டி கணக்கு விட்டு வெளியில் வரணும். சம்மை விட்டு எக்ஸ் ஒய்யை விட்டு டி காமனாக வெளியில் வந்துடணும். வந்துடுச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ். ஆனால் இங்கே சைன் இன்வர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸுக்கு பதில் டிஎக்ஸ் ஒய்க்கு பதில் டிஒய் போட்டாலும் டி வெளியில் வந்தாலும் இங்கேயே மாட்டிக்கும், சைன் இன்வர்ஸ் விட்டு வெளியில் வராது. அதனால் இந்த சம் போடுவதற்கு u is equal to sin inverse x plus y by root x plus root y ஹோமோஜீனியஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த sin inverse x ஒரு தடையாக இருப்பான், அவன் ஒரு பிரச்சனையாக இருப்பான். ஹோமோஜீனியஸ் கண்டுபிடிக்க முடியாது, இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் இல்லைன்னு வரும். அதனால் இதை ஹோமோஜீனியஸ்ன்னு மாற்றுறதுக்காக சைன் இன்வர்ஸை தூக்கி அந்தாண்ட சைடு அனுப்புங்க. சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட வந்தால் சைனாக மாறிடுவான். சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட வந்தால் சைனாக மாறிடுவான். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் அப்படின்னு கணக்கு பிரிஞ்சிடும். இப்போ எனக்கு பிரச்சனைக்குரிய இந்த சைன் இன்வர்ஸை அந்தாண்ட போனதுனால இங்கே ஃபங்க்ஷன் ஃப்ரீ ஆகிடுச்சு. சைன் இன்வர்ஸை சைலண்ட்டாக ஆக்கிட்டேன். கணக்குலேருந்து எதை மறைச்சிட்டேன், சைன் இன்வர்ஸை மறைச்சிட்டேன். இப்போ இந்த சம்மு ஹோமோஜீனியஸான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டூப்ளிகேட் நேம் ஒன்று வைக்கிறேன். லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு சைன் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய். இந்த ரெண்டு கணக்குக்கும் எஃப்னு ஒரு பேர் வைக்க போகிறேன். நானே வைக்கிறேன், எஃப்னு ஒரு பேர் வைக்கிறேன். அப்போ எஃப்னு கூட்டா இவனும் எஸ்ஆர்ன்னுவான், இவனும் எஸ்ஆர்ன்னுவான். அப்போ எஃப்க்கு ரெண்டு அடையாளங்கள், சைன் யூ என்பது ஒரு அடையாளம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் என்பது இன்னொரு அடையாளம். நான் இதை மட்டும் லாக் பண்ண போகிறேன். f is equal to x plus y by root x root y மட்டும் லாக் பண்ண போகிறேன். இப்போ என்னுடைய சம்முடைய ஹீரோ, என்னோட கொஷினோட ஹீரோ இவன் தான். இவனை வச்சுக்கிட்டு தான் நான் சம் போட போகிறேன். என்னுடைய புதிய கணக்கு இப்போ தான் ஆரம்பிக்குது. f is equal to x plus y by root x plus root y. என்னுடைய புதிய கணக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் புது சம். இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக சம் ஸ்டார்ட் ஆகுது. இது ஹோமோஜீனியஸான்னு பார்ப்போம், டிகிரி என்னான்னு பார்ப்போம், ஆயிலர்ஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம், ஆன்சர் ஓடியாந்துடும். அப்போது ஃபஸ்ட்டு இது ஹோமோஜீனியஸான்னு பார்க்குறதுக்கு எக்ஸ் இருக்கும் இடத்தில் டிஎக்ஸும் ஒய் இருக்கும் இடத்தில் டிஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல டிஎக்ஸ் வந்து உட்காந்துப்பான், ஒய் இருக்கிற இடத்துல டிஒய் வந்துடுவான், ரூட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல டிஎக்ஸ் வந்துடுவான், ஒய் இருக்கிற இடத்துல டிஒய் வந்துடுவான். அதுக்கு அடுத்தது இங்கே காமன் பார்த்தா டி காமனாக இருக்கும், பிடிச்சி தரன்னு வெளியில் இழுத்துட்டு வா, எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே பார்த்தா ரூட் டி, இங்கே பார்த்தாலும் ரூட் டி. இப்போ இங்கே ரூட் டி காமனாக இருப்பான், ரூட்டியை பிடிச்சி தரன்னு வெளியில் இழுத்துட்டு வா. மீந்தது ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய், ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய். சரி, அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள். டீயை ரூட் டி இன்ட்டு ரூட் டின்னு எழுதலாமா? ரூட் டியும் சேர்ந்தா டி தானே,
ரூட் இன்ட்டு ரூட்டு டி தான் வரப்போகுது. இப்போ ரூட் இன்ட்டு ரூட்டு டி தான் வரப்போகுது. ஏன் சார் அந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும், அதனால் அந்த மாதிரி பிரிச்சுட்டேன். இப்போது ரூட்டையும் கேன்சல். அப்போது டி ஆஃப்னாலும் ஒன்று தான், அரைனாலும் ஒன்று தான், ஆஃப்னாலும் ஒன்று தான், அரைனாலும் ஒன்று தான், ரூட்டுனாலும் ஒன்று தான், அரைனாலும் ஒன்று தான், ரூட்டுனாலும் அரைனாலும் ஒன்று தான். அப்போ ரூட் கேன் பி ரிட்டன் as 1/2 x + y by root x plus root y. இது யாரோட ஆன்சர்? f of tx, ty. அப்போ என்ன ஜட்ஜ்மெண்ட் முடிய போது பாருங்க. நான் ஆரம்பித்தது f of tx, ty. ஆனால் எனக்கு வந்திருப்பதோ t பவர் அரை. இது யார்? இந்த கணக்கு. இவன் பேர் என்னன்னு சொல்லலாம்? f of x, yன்னு சொல்லலாம். ஏன்னா x ஜாதியும் y ஜாதியும் இருப்பதனால் இதற்கு பேர் ஃபங்க்ஷன் ஆஃப் x and y. அப்போது நமக்கு எக்ஸும் ஒய்யும் தான் வந்திருக்குது பாருங்கள். அப்போ இவன் யார் என்றால் இவன் தான் உங்களுக்கு f of x, y. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கணக்கில் tx, tyயை சப்ஸ்டிடியூட் பண்ணால், பிரதியிட்டால் என்ன ஆகுதுன்னா டி என்ற ஒரு எழுத்து வெளியில் வந்துடுது. எதை விட்டுனா செம்ம கொஷின் இருந்த மாதிரி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம எந்த கொஷினில் ஆரம்பித்தோமோ அந்த கொஷினை பாதிக்காமல் டி வெளியில் வந்துடுது. ஓகேவா? ஒரு கடல் இருக்கிறது, கடலில் ஒரு செருப்பு தூக்கி போட்டால் அந்த செருப்பு கடலோடு கலக்காமல் கரைக்கு வந்துடுற மாதிரி இது உள்ளார டி என்ற ஒரு செருப்பை தூக்கி போட்டேன். அந்த செருப்பு ஃபங்க்ஷன் ஆஃப் x, y என்ற கடலில் இருந்து வெளியில் வந்துருச்சு. அப்படி வெளியில் வந்துருச்சுன்னா அது ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். அப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, therefore f is a homogeneous function of degree n is equal to அரை. டீக்கு பவரில், டீக்கு மண்டையில் ஒரு நம்பர் வந்திருக்கு பாருங்க, அந்த டீக்கு மண்டையில் இருக்கிற நம்பருக்கு பேர் தான் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்மளுடைய உதவிக்கு ஆயிலர்ஸ் தியரம் ஓடி வராரு. பை ஆயிலர்ஸ் தியரம், ஈலர்னு சொல்லுவாங்க, ஆயிலர்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிங்க. பை ஆயிலர்ஸ் தியரம், அவர் சொன்ன தியரம் தான் முக்கியம் நமக்கு. எக்ஸ் டோ, இந்த சம்மோட ஹீரோ யார்? எஃப் தானே. இங்கே தான் செம்மையாக ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன், இங்கே தான் செம்மையாக ஆரம்பிக்குது. எஃப் தான் ஹோமோஜீனியஸ்னு கண்டுபிடிச்சிக்கிறீங்க. அப்போ எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்எஃப். இதான் ஆயிலர்ஸ் தியரம். எவன் ஒருத்தவன் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கிறானோ அவனுடைய ஃபார்முலா இந்த மாதிரி எழுதலாம். எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்எஃப் இப்படின்னு எழுதலாம். சரி, நம்ம கணக்குக்கு வருவோம். எண்ணுக்கு பதில் நீங்கள் கண்டுபிடிச்சது என்னது? அரை எஃப். எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய். வாவ், ஆன்சர் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு பதில் வரும். ஏன்னா ஆன்சர் பாருங்கள் யூவில் இருக்கிறது. ஆன்சர் யூவில் இருக்குது, ஆனால் நான் எஃப்பில் போட்டிருக்கேன். எஃப் இஸ் அ டம்மி வேரியபிள். எஃப் என்பது நான் வச்சது லெட்டு. அப்போ எஃப்பை கைட்டி விட்டுட்டு ஒரிஜினல் கொண்டு வரும். எஃப்க்கு 2 அடையாளம் இருக்குன்னு, இவனும் எஸ்ன்னுவான், இவனும் எஸ்ன்னுவான். இப்போ சைன் யூ கூட்டினார் போகிறேன். எங்கே எஃப் இருக்கிறதோ, எங்கெல்லாம் எஃப் இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் யார் எழுத போகிறேன் பாருங்கள். எஃப்க்கு பதில் தோ இருக்குது சைன் யூ எழுத போகிறேன். சைன் யூ எஃப் இருக்கிற இடத்துல சைன் யூ, எஃப் இருக்கிற இடத்துல சைன் யூ இஸ் ஈக்குவல் டு 1/2 எஃப் இருக்கிற இடத்துல சைன் யூ. எங்கெல்லாம் எஃப் பார்த்தீங்களோ அங்கெல்லாம் சைன் யூ போட்டுருங்க. அப்போ எஃப்ங்கிற இடத்துல சைன் யூ, எஃப்ங்கிற இடத்துல சைன் யூ. ஏன்னா ஆன்சர் நமக்கு யூவில் இருக்குது. த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த சம் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வந்துடுச்சு. டோ பை டோ எக்ஸ் என்றால் டிஃபரன்சியேஷன். எக்ஸுக்கு தான் மரியாதை கொடுக்கணும், ஆனால் யூ வந்திருக்குது. யூ என்பவன் எக்ஸ் ஜாதியும் ஒய் ஜாதியும் கலந்தவன்.
அப்போது இதில் மறைமுகமாக எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது, அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷனாக எக்ஸுக்கு மட்டும் தான் எக்ஸ் இருந்தால் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆனால் இந்த சம்மில் எக்ஸும் ஒய்யும் கலந்துருக்கிறதுனால சைன் அப்படியே விட முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போது பாருங்கள், எக்ஸை எழுதிட்டேன்னா சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் யூ சம்மந்தமாக பண்ணதுனால எக்ஸுக்கு தான் பண்ணணும் சட்டப்படி. ஆனால் யூவை பண்ணிட்டீங்க, அதுக்கு பரிகாரம், அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது எழுத பண்ணிட்டீங்க. ஏன்னா அங்கே மறைஞ்சிருக்குது எக்ஸுன்றதுனால. கூட இன்னும் ஃபிட்டிங் எழுதணும்னா டோ யூ பை டோ எக்ஸ் சேர்த்துக்கணும். டோ யூ பை டோ எக்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ப்ளஸ்ஸு ஒய், சட்டப்படி நீங்கள் ஒய்க்கு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனாக ஒய் இருந்தால் மட்டும் தான் பண்ணணும். ஆனால் யூ வந்திருக்குது, யூலேயும் ஒய் கலந்துருக்கிறதுனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் யூ. ஆனால் யூவை பண்ணிட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோம், ஏன்னா அதில் ஒய் கலந்துருக்குதுன்னு. அதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணுவாங்கன்னா டோ யூ பை டோ ஒய் ஒய்ன்னு சேர்த்துக்கணும். இஸ் இட் விசிபிள்? இஸ் ஈக்குவல் டு, மறக்காமல் சைடில் என்ன இருக்குது, ஆஃப் சைன் யூ மறக்காமல் எழுதிக்கணும். சைன் யூ. அப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோன்றதுக்காக டோ யூ பை டோ எக்ஸ் போட்டுரும். எக்ஸுக்கு தான் பண்ணணும், ஆனால் யூவில் எக்ஸ் இருக்குப்பா அதனால் பண்ணிட்டம்பான்றதுக்காக தான் டோ யூ பை டோ எக்ஸ். ஆக்சுவலாக ஒய்க்கு தான்ப்பா டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ஆனால் யூவில் வந்து ஒய் கலந்துருக்குது அதனால் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன் என்ற சொல்கிறதுக்காக தான் டோ யூ பை டோ ஒய். சரி, இல்லை ஏதாவது காமன் இருக்கா பாருங்கள். காஸ் யூ இதில் காமனாக இருக்கும். காஸ் யூவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா மீண்டது எக்ஸு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் is equal to of sin u. Cos u காமன் வந்து வெளில எடுத்துட்டேன். x dou u by dou x plus y dou u by dou y is equal to 1 by 2 sin u divided by cos u. மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, டிவைடில் வந்துடும். சைனை காஸால் டிவைட் பண்ண வந்துடும் tan. sin by cosனா tan தானே. ஆன்சர் வந்துருச்சா பாருங்கள், ஆஃப் tan u. hence proved of tan u. இதானே கேட்டிருக்காங்க. x dou u by dou x plus y dou u by dou y is equal to of tan u. Okay, thank you.